நான் ஏற்கனவே சொன்னது போல 24ஆம் தேதி குற்றம் நடந்த அடுத்த நாள் வெளியே வந்த ஞானசேகரனும் கோட்டூர் சண்முகம் 8:34 மறுபடியும் பேசுறான். கோட்டூர் சண்முகம் இதோடு நிக்கலீங்க. ஞானசேகரன் 8:34 சாயந்தரம் மணிக்கு பேசிய பிறகு கோட்டூர் சண்முகம் யார்ட்ட பேசுறாங்க, இன்னொரு காவல்துறை உயர் அதிகாரி, என்ன காவல்துறை மீது மரியாதை இருக்கின்ற காரணத்தால் உயர் அதிகாரியுடைய பேர் அந்த நேரத்தில் சொல்லல, 8:59 சாயந்தரம் போன் பண்றார் கோட்டூர் சண்முகம் டாக்ஸ் டு தி போலீஸ் ஆஃபீசர். 9:07 மறுபடியும் கோட்டூர் சண்முகம் டாக்ஸ் டு தி போலீஸ் ஆஃபீசர். 24ஆம் தேதி இரவு. நல்லா நீங்க மக்களை யோசிச்சு பாருங்க. 24ஆம் தேதி பதட்டம், காவல்துறை கூட்டிட்டு போறாங்க. காலையில இருந்து பேசுறாங்க. மா சுப்பிரமணியன் பேசுறாங்க, தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர், காவல்துறை அதிகாரிகிட்ட பேசுறாங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில பணிபுரியக்கூடியவங்க பேசுறாங்க. அந்த 24th நைட் இஸ் தி மோஸ்ட் குரூஷியல் நைட். காரணம், எவிடன்ஸ் அளிக்கப்படுது. உள்ள போயிட்டு வெளியே வந்த ஞானசேகரன் எவிடன்ஸ் அளிக்கப்படுது. ஏன்னா இவங்க ரெஜிஸ்டர் பண்ண 11 செக்ஷன், நான் புதுசா அது பொருளை கலப்பீங்க சொல்ல, தமிழகத்தினுடைய எஸ்ஐடி ரெஜிஸ்டர் பண்ண 11 செக்ஷன்ல ஒரு செக்ஷன் எவிடன்ஸ் அளிச்சதுக்காக ஒரு செக்ஷன் போட்டுருக்காங்க. அப்ப என்ன எவிடன்ஸ் அளிக்கப்பட்டது? அதன் பிறகு 25ஆம் தேதி காவல்துறை சொல்றாங்க ஞானசேகரன் சாயந்தரம் கைது பண்ற பிறகு அண்ணா யூனிவர்சிட்டி சிசிடிவி வேலை செய்யல, செல்போன்ல எங்களுக்கு தெரியல. மே 14ஆம் தேதி தான் சொல்றாங்க இன்னொரு பாலியல் வன்கொடுமை வழக்கு ஞானசேகரன் மீது பதிவு செய்திருக்காங்க. அதை பத்தி யாரும் நம்ம பேசல. அது எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு கூட தெரியாது. 25ஆம் தேதி காவல்துறையை பொறுத்தவரை பிளாங்க். ஞானசேகரனை கைது செய்த பிறகு பிளாங்க். சோ கோட்டூர் சண்முகத்திற்கு எதற்காக இவ்வளவு பதட்டம்? அந்த பகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வட்ட செயலாளர். அப்ப காவல்துறை எஸ்ஐடி அதிகாரிகள் கோட்டூர் சண்முகத்தை கூப்பிட்டு விசாரிச்சீங்களா? ஸ்டேட்மெண்ட் எடுத்தீங்களா? கோட்டூர் சண்முகம் எந்த காவல்துறை அதிகாரி கிட்ட பேசினாங்க, அவங்களை கூப்பிட்டு பேசுனீங்களா? மா சுப்பிரமணியம் அமைச்சர் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டீங்களா? எஸ்ஐடி மா சுப்பிரமணியம் கேட்டீங்களா? எதற்காக போன் வந்துச்சு, எதற்காக நீங்க பேசுனீங்க, இந்த பேட்டர்ல எதற்காக நீங்க இன்வால்வ் ஆயிட்டீங்க? இந்த கேள்விகளை நம்ம எஸ்ஐடி அதிகாரிகள் கேட்டீங்களா? அன்பு சொந்தங்களே, இந்த நேரத்தில் நீங்க ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். இந்த 24ஆம் தேதி இவ்வளவு நான் சொல்ல இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய வழக்கறிஞர் சொல்றாரு. அதே 24ஆம் தேதி 2 காவல்துறை அதிகாரிகள் அந்த மாணவியை பார்த்து எஃப்ஐஆர் வேண்டாமா, எஃப்ஐஆர்லாம் போட்டா வாழ்க்கை கெட்டு போயிருமா, எஃப்ஐஆர் கொடுக்காது என்று 2 பேர் சொல்றாங்க. 2 காவல்துறை அதிகாரி, ஒருத்தர் மஃப்டியில வராங்க, ஒருத்தர் யூனிஃபார்ம்ல வராங்க. நான் சொல்லுகின்ற இவ்வளவு விஷயங்கள் 24ஆம் தேதி நடக்கும் பொழுது 2 காவல்துறை அதிகாரிகள் அதே 24ஆம் தேதி மாணவியிட்ட எஃப்ஐஆர் எடுக்க 1 full day டிலே பண்றாங்க. சொன்னால் இது எல்லாமே உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருவது மட்டுமல்ல, உங்கள் முன்னால் இந்த நேரத்தில் நான் வைத்திருக்கின்றேன் அன்பு சொந்தங்களே.